கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேற வேற தேசத்திலே வேற வேற சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்க. உங்க இருதயத்துக்குள்ளே என்ன யோசிக்கிறீங்க என் தேவனுக்கு தெரியும். பரிசுத்தம் உள்ள தேவன் முதலாவது உங்களுடைய இருதயத்தை பார்ப்பார். உங்க இருதயத்துக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாமல் சில நேரத்திலே அருவருப்பான காரியமா இருக்கலாம், அசுத்தமான காரியமா இருக்கலாம், தீட்டான காரியமா இருக்கலாம். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் அது எல்லாம் வெளியில போயிடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது ஃபர்ஸ்ட். அது தூங்கி எந்திரிச்சோன்னு இருக்கலாம், சம்பள காணிக்கையா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். ஏன்னா சில குடும்பத்துல நான் சர்ச்சில் கொண்டு போய் காணிக்க வைக்க நினைப்பாங்க. சில குடும்பத்துல 24 மணி நேரம் இருக்குன்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம் தேவனுக்கு, அந்த 2 மணி நேரம் 40 நிமிஷம் நான் அப்படியே கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். சில குடும்பத்துல நான் ஒரு நாளைக்கு 3 நேரம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். சில குடும்பத்துல நான் முழு பைபிளை வாசித்து முடிக்கணும், நான் டெய்லி இத்தனை அதிகாரம் வாசித்து, ஏகப்பட்ட கமிட்மெண்ட் போட்டுட்டே இருப்பாங்க. எந்த கமிட்மெண்டா இருந்தாலும் சரி, சில குடும்பத்துல பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. அந்த பொருத்தனை செலுத்த முடியாத அளவுக்கு பல சூழ்நிலை குடும்பத்துல பிரச்சனை, போராட்டம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், சில குடும்பத்துல வியாதியா இருக்கலாம், படுத்த படுக்கையா இருக்கலாம். ஆனா பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. நான் அந்த காரியத்துக்காக நான் இவ்வளவு ரூபா கொடுப்பேன், இல்ல சர்ச்சில் கொண்டு வைப்பேன் அப்படின்னு நிறைய பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. அவங்க இருதயத்துல என்ன பொருத்தனை பண்ணியிருக்காங்க அது அவங்களுக்கு தான் தெரியும். சில குடும்பத்திலே மிஷினரி அப்போன்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. சில குடும்பத்திலே அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. சில குடும்பத்திலே வசனத்தின் மூலியமா பேசியிருப்பார், அந்த காரியத்துக்கு பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா உங்க இருதயத்துக்குள்ளே கர்த்தர் பிரியம் இல்லாத காரியம் இருக்கக்கூடாது. நீங்க தேவன்கிட்ட என்ன பொருத்தனை பண்ணிருக்கீங்களோ அதை முதல்ல செய்ய வேண்டும். சில குடும்பத்திலே நான் கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று அர்ப்பணிப்பாங்க. 10 வருஷமா இருக்கும், 20 வருஷமா இருக்கும், ஆனா செய்ய மாட்டாங்க. எதை தேவனுடைய பதவியில் அர்ப்பணித்து நான் இதை செய்வேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணினீங்களோ அதை உடனே செய்யுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அவருடைய நீதியை தேடுங்கள். இப்போ உலகத்துல அநீதியான காரியங்கள் நிறைய இருக்கு. டிவியில நிறைய பார்க்கலாம், செல்போன்ல நிறைய பார்க்கலாம். சில குடும்பத்துல லேப்டாப்ல உட்காந்து பார்ப்பாங்க, சில குடும்பத்துல டேப்ல உட்காந்து பார்ப்பாங்க. அநீதியான காரியங்கள், தர்க்கம் பண்றது, வாக்குவாதம் பண்றதெல்லாம் பல மணி நேரம் உட்காந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அது லாஸ்ட் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. மாயான காரியமா இருக்கலாம், கர்த்தர் பிரியமில்லாத காரியமா இருக்கலாம், தேவையில்லாத சில ப்ரோக்ராம்லாம் ஓடிட்டு இருக்கும். சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் எப்போ பார்த்தாலும் படம் பார்த்துட்டே இருப்பாங்க, நாடகம் பார்த்துட்டே இருப்பாங்க. இதெல்லாம் உண்மைதான். சில குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கவே மாட்டாங்க, ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இன்னும் என் வாழ்க்கையில பிரச்சனை மாறல அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்திலே 11 வருஷமாச்சு கணவன் மனைவி பிரிஞ்சு போய். அந்த ஐயா சொல்லும்போது சொன்னாரு, நான் 10 வருஷமா சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் சர்ச்சுக்கு போறேன், என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா மனைவிட்ட போய் பேச முடியல, வைராக்கியம், இதயத்துல கசப்பு, வெறுப்பு, பகை. சர்ச்சுக்கு போயிடலாம், மனம் திரும்பிட்டோமா, மனைவியை மன்னிக்க முடியுதா? சில குடும்பத்துல சர்ச்சில் தான் கல்யாணம் முடிக்கிறாங்க, ஆனா டைவர்ஸ் ஆயிருதே. என்னன்னு சொல்லி கேட்டா அங்க வைராக்கியம், பகை. யார் மேல? ஒண்ணு கணவனா இருக்கலாம், இல்ல மனைவியா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துல பிரிஞ்சு போயிருந்தாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்ன? தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழணும். நம்ம கையில பைபிள் எழுதி கொடுத்தாரு, நம்ம தான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். ஒரு குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது சொல்றாங்க, நான் நல்லா ஜெபம் பண்ணும் பிரதர். சரி, உங்களுக்கு எத்தனை வயசு? 45 வயசு. இந்த 45 வருஷமும் நீங்க சர்ச்சுக்கு போறீங்களே, ஒரு தடவையாவது பைபிள் வாசித்து முடிச்சிட்டீங்களா அப்படின்னா, இல்ல பிரதர். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டாங்க, நான் பைபிள் வாசித்து முடிக்கல.
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியணும் அப்படின்னா நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். சில குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்காங்க. அதையும் சேர்த்து சொல்லிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். நிறைய குடும்பத்துல இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நான் மட்டும்தான் பிரதர் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எங்க வீட்டுல பைபிள் வாசிக்க விட மாட்டாங்க, ஜெபம் பண்ண விட மாட்டாங்க, எனக்கு எப்போமாவது நேரம் இருக்கும்போது நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுவேன். சரி, மிச்ச நேரம் 24 மணி நேரம் வீட்டில் தேவையில்லாமல் கதை பேசுவாங்க, நல்ல படம் பார்ப்பாங்க, நாடகம் பார்ப்பாங்க, இஷ்டம் போல் வாழ்வாங்க, விக்கிரத்துக்கு போயிட்டு வந்துடுவாங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் என் வீட்டில் எனக்கு தட்டுப்பாடு, என் வீட்டில் எனக்கு பிரச்சனை, என் வீட்டில் எனக்கு பஞ்சம் இருக்குது, என் வீட்டில் எனக்கு வறுமை இருக்குது, என் வீட்டில் எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, என் வீட்டில் எனக்கு கர்த்தருக்கு பிரியமில்லா எத்தனை காரியம் இருக்குது. நம்ம அப்படி தான் யோசித்து பார்க்கணும். ஒரு வீட்டில் பிரச்சனை உள்ளே வருது அப்படின்னா அந்த வீட்டில் என்ன நடக்குது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நல்ல வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருக்கும், ஒரு 7, 8 வயசு, இல்லை 10 வயசு, இல்லை 5 வயசு, இல்லை 3 வயசு, 2 வயசு. அந்த பிள்ளைகள் பார்த்தா நல்ல நாடகம், நல்ல கேமு, நல்ல சுட்டி டிவி, இன்னும் ஏகப்பட்ட ப்ரோக்ராம் ஓடிட்டுருக்கு. வீட்டில் 24 மணி நேரம் இருக்கிற அந்த குட்டி பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய மைண்டுக்குள்ளே எது போயிட்டு இருக்கு? கையில் பைபிள் எடுத்து வாசிக்க சொல்கிறது அம்மா அப்பா கிடையாது, பாட்டி கிடையாது. நிறைய வீட்டில் பாட்டியே இல்லை. அம்மா இஷ்டம் போல் டிவியை போட்டுட்ருவாங்க, அவ்வளோதான். அந்த பிள்ளைகள் அந்த ப்ரோக்ராம் பார்த்தே வளர்ந்துட்டு இருக்கு. அந்த வீட்டில் எப்படி? நம்ம அப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கள். தேடணுமா? ஒரு வீட்டில் ஒரு 4 ஜாமான் இல்லைன்னா உடனே கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வருவாங்க. கையில் பணம் கொண்டு போவாங்க, பேக் கொண்டு போவாங்க, அந்த கடை எங்கே இருக்கோ அது வரையும் போய் பார்த்து வாங்கிட்டு வருவாங்க. 4 ஜாமான் வாங்குறது கடைக்கு போய் நம்ம வாங்கிட்டு வரோம். பரலோகத்துல தேவனை நம்ம முதல்ல தேடும்போது உங்கள் குடும்பத்தில் என்ன வேணும், என்ன பிரச்சனை இருக்குது, என்ன எல்லாமே தேவனுக்கு தெரியும். நம்ம அவரை தேடும்போது நம்ம வீட்டில் எல்லாமே செழிப்பாக மாறும். நம்ம வீட்டில் செழிப்பாக மாறணும் அப்படின்னா நம்ம தான் ஒரு முடிவு எடுக்கணும். 1ஆம் தேதி ஆயிட்டா எதுனாலும் சரி நம்ம தான் முடிவு எடுக்கணும். ஒரு மாசத்துல 31 நாள் இருக்கா, 30 நாள் இருக்கா, 28 நாள் இருக்கா, என்ன ப்ரோக்ராம் போடுறோம்? பணம் வந்த உடனே செலவு பண்ணுறோம், என்னையும் சேர்த்தான். சரி, பணம் வரலன்னா அமைதியாக இருக்கும். சரி, ஓகே. தேவனுடைய பாதப்படியில காத்திருந்து நீதியை நாம் தேடிடுவோமா? எப்படிலாம் வாழணும், என்ன செய்யணும், ஏகப்பட்டதை நமக்கு சொல்லி கொடுத்தாரு. நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்தா மட்டும்தான் முடியும். ஏன் அதை அப்படி சொல்ல வேண்டியது அப்படின்னா, நிறைய வீட்டுல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை. சில வீட்டுல சொல்லுவாங்க, எங்க வீட்டுல பைபிள் இல்லை பிரதர் அப்படின்றாங்க. சில குடும்பத்தில் சொல்லுவாங்க, நான் வெளிநாட்டுக்கு போனேன், பைபிளை மட்டும் கொண்டு போகல அப்படிம்பாங்க. பாஸ்புக்கு கொண்டு போகாம இருக்காங்களா? கொண்டு போயிருந்தாங்க. ஆனா பைபிளை கொண்டு போகாம இருக்காங்க. சில குடும்பத்துல சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க, செல்போன் கொண்டு போயிடுவாங்க, ஆனா பைபிள் கொண்டு போக மாட்டாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். தேடணுமா? நான் தான் தேடணும். எனக்கு வயிறு பசிச்சுன்னா நான் தான் சாப்பிடணும். அது பக்கத்துல ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம், இல்லை வீட்டில் தர சாப்பாடு சாப்பிடலாம், எந்த ஒரு காரியமா இருக்கலாம். நம்ம முதல்ல தேவனை தேடியாச்சு அப்படின்னா நம்ம குடும்பத்தை ஆசிரியப்பார். 24 மணி நேரம் இருக்கு. 24 மணி நேரத்துல தேவனை எவ்வளவு தூரம் தேடுறோம்? இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட, அந்த ஒரு வேர்டு மட்டும் ரொம்ப முக்கியம். கூட, அதிகமாக, அதிகமான ஆசீர்வாதம் வேணும்னா முதல்ல தேவனை தேடுங்க. நான் தேவனை தேடினப்பா 2014, 2015, 2016 அப்புறம் அதிகமா தேவனை தேடினேன். கர்த்தருடைய கிருபையினால உயிர் பிச்சை போட்டிருக்காரு. மாந்திரியத்திலே கஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு வந்தேன். இன்னைக்கு உங்க முன்பாக உயிரோட வச்சிருக்காரு. உயிர் பிச்சை போட்டிருக்காரு. எப்படி தெரியுமா? கர்த்தரை தேட ஆரம்பிச்சேன். குடும்பமா உயிரோட வச்சிருக்காரு. அதே போல ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பிரச்சனை வந்துட்டா, சில குடும்பத்துல பிரச்சனை வந்த உடனே கடவுளே இல்லைன்றுவாங்க, தூசிக்க ஆரம்பிச்சுக்குவாங்க. தேவன் நாமத்தை தூசிக்கிற அளவுக்கு நிறைய வீட்டுல நடக்கும், வெளியே தெரியாது. அவர் எனக்கு என்ன பண்ணாரு அப்படிம்பாங்க. நான் 24 மணி நேரத்துல தேவனை எப்படி தேடுனேன்? என் மேல எத்தனை குறை இருக்கு? அப்படிதான் நம்ம யோசிக்கணும். சில குடும்பத்துல பண ஆசையில விழுந்து போயிருந்தாங்க, பெருமையில விழுந்து போயிருந்தாங்க, விக்கிரத்துல போய் விழுந்து போயிருந்தாங்க, பொருளாசையில விழுந்து போயிருந்தாங்க, தவறான காரியத்துல, அசுத்தமான காரியத்துல, பாவ காரியத்துல, எத்தனை காரியத்துல உலகத்துல ஜனங்கள் விழுந்து போய் கிடக்குறாங்க. அந்த ஜனங்களை தூக்கி எடுக்கணும் அப்படின்னா அந்த ஜனங்கள் முதல்ல சத்தியத்துக்குள்ள வரணும். முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கள். அவங்களுக்கு வயிறு பசித்தா அவங்க தான் சோறு போட்டு சாப்பிடணும், இல்லை சப்பாத்தி சாப்பிடணும், எது வேணுமோ வாங்கி சாப்பிடணும். அப்போ அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. 24 மணி நேரத்துல அந்தந்த குடும்பத்துல ஒரு தலைவர், ஒரு மனைவி, வீட்டுல யார் பிள்ளைகள் இருக்கா, யார் இருக்காங்க, அந்த குடும்பத்திலே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரும் தேவனை தேடும் போது அந்த வீட்டுக்குள்ள சகல விதமான செழிப்பு உண்டாகும். ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்க. ஒரு கணவர் மதுபான அடிமையில இருக்காரு, ஒரு பிள்ளை தவறான மதுபான அடிமையில இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள எப்படி ஆசீர்வாதம் வரும்? அப்படி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. அதனால இரவு நேரத்துல சின்ன ஜெபம் தான் பண்ண போறேன்.
நீங்கள் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும். நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். 24 மணி நேரம் இருக்குது. டயத்தை எங்கெல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க? செல்ஃபோனில் எவ்வளோ மணி நேரம் அடிமையாக இருக்கிறீங்க? படம் பார்க்குறது தேவையில்லாமல் எந்த இடத்துல அடிமையாக இருக்காங்க? ஏன்னா சில குடும்பத்தில் அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால தான் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா சில குடும்பத்தில் நாங்களாம் பர்ஃபெக்டாக இருக்கும் பிரதர். ஓகே டன். அது உங்கள் குடும்பத்தில். என்னோடய வாழ்க்கையில் நான் சின்ன வயசுல சர்ச்சுக்கு போனால் கூட எங்கள் வீட்டில் சினிமா படம் பார்ப்போம், நாடகம் பார்த்துருக்கோம், எல்லாம் உண்டு. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்ன கூட எத்தனை வீட்டில் எத்தனை தேவையில்லாத எத்தனை காரியம் நடக்குது. அதனால இரவு நேரத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். தேடணுமா? அவருடைய நீதியை நம்ம தேடும் போது அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு, அந்த வேர்டை நீங்க நல்லா கவனிக்கணும், இவைகள் எல்லாம் உங்களுக்கு. உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? நீங்க தேவனை தேடும் போது, அவருடைய நீதியை நாம் தேடும் போது நம்ம குடும்பத்துக்குள்ளே உங்களுக்கு ஆசீர்வாதம் கடந்து வரும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்ப பாதுகாப்புல ஜெபிப்போமா? கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், சகலவற்றையும் உருவாக்கின தேவன், எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த தேவன். நாங்க கர்த்தருடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம். தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தத்தோடும் ஆவியோடும் உண்மையோடும் வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறோம். எங்கள்கிட்ட ஏகப்பட்ட குறைகள் உண்டு. அறிந்து செய்த பாவங்கள் உண்டு, அறியாமல் செய்த பாவங்கள் உண்டு. எங்க வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்தால் மட்டும்தான்ப்பா எங்க குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதம் செழிப்பு உண்டாகும். எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து கடந்து வந்தால் மட்டும்தான் எங்க வீட்டுக்குள்ள ஒரு விடுதலை, எங்க வீட்டுக்குள்ள ஒரு ஆரோக்கியம், எங்களுக்கு ஒரு புது பலன், எங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா வரும்போது தான் அப்பா அந்த பிரசன்னம் இறங்கி வரும், உங்களுடைய மகிமை இறங்கி வரும். நீங்க எங்க வீட்டுக்குள்ள வந்தாதான் எங்க வாழ்க்கையில வெளிச்சம், எங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதிப்பீங்க. நீங்க எங்க வீட்டுக்குள்ள இறங்கி வரணும். யாரெல்லாம் எந்த தேசத்துல எந்த சூழ்நிலையில என்ன மாதிரி பிரச்சனையில இணைந்திருக்கிறாங்களோ அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ராஜா இறங்கி வரணும். ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கலாம், 6 பேர் இருக்கலாம். அந்த 6 பேருமே இயேசு கிறிஸ்து ராஜாவை தேட வேண்டும். அந்த இருதயத்தோட அந்த எல்லா காரியத்தையும் மாற்றித்தாங்கப்பா. இரவு நேரத்தில் இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கலாம் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். பலவீனத்தோடு படுத்த படுக்கைக்கு குடும்பத்தை அப்பா உங்களுடைய கரத்தில் அப்படின்னா கர்த்தர் பூர்ண சுகம் தாங்க. உங்களுடைய தழும்புகளால தொட்டு சுகமாக்கி தாங்க. ஹாஸ்பிட்டல்ல பலவீனத்தோடு எந்தெந்த இடத்துல இருக்காங்க எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் பூரண சுகம் தர வேண்டும். உங்களுடைய தழும்புகளாலே பரிபூர்ணமான சுகம் மாநில என்று பேசும்படி எங்களுடைய பலவீனம் எங்களுடைய நோய் எல்லாவற்றையும் நீக்கி பூர்ண சுகம் தாங்க. உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துல தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் உங்களுடைய சிரசின் மேல ஆசீர்வாதத்தை வைங்க ராஜா. உமது கரம் உங்க பிள்ளைகளோட இருக்கட்டும். தேவனுடைய கரம் உங்க பிள்ளைகளோட இருக்கட்டும். அவனுடைய கைகளை நீங்க பிடிங்க. அவனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தினால வேலை ஏற்பட்டு ராஜா வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லா சொப்பனங்கள் வேண்டாம். அதிக அளவில் உங்களுடைய பாதவில்லை கண் விழிக்க கத்து கிருபை செய்யுங்க. இந்த மாசத்துல எத்தனை கமிட்மெண்ட் இருக்கோ, எத்தனை கோடி ரூபா கடன் இருக்கோ, எத்தனை லட்சங்கள் கடன் இருக்கோ, யாருக்கெல்லாம் பணம் வாங்க கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், எல்லா விதமான வாசல் திறந்தல உங்களுடைய பாதவில் அர்ப்பணித்து கெஞ்சி கேட்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளுமே ஒவ்வொரு தேவைகள் உண்டு. சொல்ல முடியாத அளவுக்கு கண்ணீர் உண்டு. அவங்க விதவையா இருக்கலாம், சில குடும்பத்தில் திக்கற்ற பிள்ளையா இருக்கலாம், ஏழை எளிய ஜனமா இருக்கலாம். சில குடும்பத்திலே எனக்கு யாராவது உதவி செய்வாங்க சொல்லி ஜெபித்த உண்டுப்பா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருந்து அந்த குடும்பத்துடைய எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும். உங்க நாம மகிமைப்படட்டும். தேவன் அருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனலை உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ குடும்பத்துல இணைந்து ஜெபிக்கிறாங்க, தாங்குறாங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தரே பொறுப்படுத்துவாங்க. அதிகாலவில் உங்களுடைய பதவியில் கண் வலிக்க அதை கிருபை செய்யுங்க. இரவு நேரத்தில் இன்பமான இருக்காங்க, நைட் நேரத்தில் டிராவலிங் இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு சகல விதமான பாதுகாப்பு தான். நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் உங்களுடைய பாதுகாப்பு இருக்க வேண்டும். முன்னும் பின்னுமாக தேவன் நிப்பாடுங்க ராஜா. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. ஹாஸ்டலில் இருக்காங்க அப்பா, ஹாஸ்பிட்டல்ல அவசர எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சில குடும்பத்திலே அப்பா வேற இடத்துல ஜெபினா ராஜா வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு சகலமான பாதுகாப்பு வேண்டும். சில குடும்பத்திலே தனிமையில இருக்காங்க, பிள்ளைகள் வேற இடத்துல இருக்கு, கணவர் வேற பக்கம் இருக்காங்க, வெளிநாட்டில் வேற பக்கம் இருந்து அப்பா வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு சகல விதமான பாதுகாப்பு வேண்டும். ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க. சில குடும்பத்திலே பிள்ளைகள் கவனிக்க முடியாமல் அப்பா ஹாஸ்டல்லே, சில இடத்துல ஹோம்ல வேற பல இடத்துல இருக்காங்கப்பா.
சில இடத்துல அம்மா அப்பா இல்லாமல் இருக்காங்க, பிள்ளைகள் தனிமையாக இருக்குது, வாலிப பிள்ளைகள் இருக்குது, அப்பா பாவ அடிமையில் இருக்காங்க. அந்த ஜனங்களாம் மீட்டெடுக்க வேண்டும். மிஷினரிக்காக அப்பா உங்களுடைய பாதத்தில் பண்ணுகிறோம். அந்த குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க வேண்டும். சில குடும்பத்தில் சுவிசேஷ ஊழியம் பார்க்குறாங்க, பரிசுத்தவான் நினைந்திருக்காங்க, அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் கூட சந்திக்க வேண்டும். சில குடும்பத்தில் அப்பா ஊழியத்துக்காக ஜெபிக்கிறாங்க, அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க ராஜா. முதலாவது என்னோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் சொன்னீங்க ராஜா. அந்த குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கும். யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுறாங்களோ எல்லாவற்றிலும் அதிகமாக அந்த குடும்பத்துக்குள்ளே சகலவிதமான காரியத்திலும் ஆசிரிக்க வேண்டும். வியாபாரத்தை ஆசிரியங்க, கம்பெனி ஆசிரியங்க, வேலை செய்கிற அப்பா அவங்களுடைய கையின் கீழ் ஆசிரியங்க, அவங்களுடைய சிரசு மேல் ஆசிரியங்க ராஜா. ஆவிக்குரிய ஆசிரமும் பூமிக்குரிய ஆசிரமும் சகல குடும்பமும் பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா அடியானை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுங்க. அப்பா அந்த சேனல் இன்னுமா கர்த்தர் பல மடங்கு ஆசிரிக்க வேண்டும். யாரெல்லாம் தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன்களை சாஷ்டம் அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 93630418 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களை ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.